ரயில் நிலைய நாற்காலியில் அமர்ந்திருந்த சிறுவன் வருணின் கையில் இருந்த சிறிய பெட்டியில் ஒரு ரொட்டி துண்டு மட்டுமே இருந்தது. பசியால் வயிறு எரிந்தாலும் அதை எடுத்து உண்ண முயன்றபோது அருகில் ஒரு சிறிய நாய்க்குட்டி மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. வருண் ஒரு நிமிடம் தயங்கினான். பசி அவனை இழுத்தது, ஆனால் மனம் அவனை நிறுத்தியது. ரொட்டியை 2 துண்டாக கிழித்து பெரிய துண்டை நாயின் முன்னே வைத்தான். நாய் நன்றியுடன் அவனை பார்த்தது. எனக்கு இருக்கும் இதயம் பெரியதுதான். என்னிடம் இருப்பதில் உனக்கும் நான் தருவேன். உனக்கு நான் இருக்கேன் என்று மெதுவாக சொன்னான் வருண். இந்த காட்சி அங்கிருந்த ரயில் காவலரின் கவனத்தை ஈர்த்தது. வருணின் பழைய ஆடைகள், காலியான பை எல்லாம் அவர் மனதை வருடின. அவனுக்கு உதவ எண்ணினார். சிறுவனே, என்னுடன் வா என்றார். அவர் மென்மையாக அழைத்தார். வருண் பயந்தாலும் காவலர் சிரித்து, நல்ல மனம் கொண்ட குழந்தைகளை நாங்கள் தனியே தவிக்க விடமாட்டோம் என்றார். அந்த நாளே வருண் பாதுகாப்பு இல்லத்தில் அவரால் சேர்க்கப்பட்டான். புதிய ஆடைகள், உணவு, படிப்பு, வாழ்க்கை முழுவதும் மாறியது. அவனுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பாதுகாப்பு இல்லத்தில் நாய்க்குட்டிக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அன்று இரவே அவன் உணர்ந்த உண்மை. உண்மையான அழகு முகத்தில் அல்ல, அகத்தின் அழகே மனிதனை ஒளிவீச வைக்கும் சக்தி.